மகாபெரியவாச்சரணம். வாழ்க்கை அப்படிங்கிற வெற்றி தோல்வி ரெண்டுமே சகஜம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெற்றி அப்படிங்கிறது எப்பொழுது ஏற்படுகிறது, எப்படி அவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன் அப்படின்னா, சின்ன குழந்தைகளிலிருந்து அனைவருமே ஒரே கல்விதான் கற்கிறோம், ஒரே விஷயத்தை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்போ இந்த மாறுதல் வருது, எப்படி ஒருவருக்கு மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் வெற்றி சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தாங்க. எல்லாருமே தவறுகள் செய்வது அப்படிங்கிற ஒரு இயல்பான விஷயம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குங்க. அந்த தவறு செய்யும் பொழுது ரெண்டு வித்தியாசம் நம்ம கிட்ட காமிக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, செஞ்ச தவறை ஒத்துக்குவார், அந்த மன தைரியம் அவர்கிட்ட இருக்கும். இன்னொருத்தவங்க நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த தவறே செஞ்சிருந்தாலும் செய்யலைன்னு சாதிச்சு சொல்லுவாங்க. அதை நான் செய்யவே இல்லைன்னு ஒத்துக்கவும் அவங்களுக்கு மனசே வராது. ஆக ரெண்டு விஷயங்கள். இப்ப வெற்றி யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, செய்த தவறுகளை ஒப்புக்கொள்வதற்கான மன தைரியம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன் அப்படின்னா, அவங்க ஒத்துட்டாங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தவறு நடக்காமல் அதை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மனப்பக்குவம் வருது பாருங்க. அந்த மனப்பக்குவத்தில் ஒரு புது யோசனைகள் எல்லாம் பிறக்கும். நமக்கு இந்த மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கும் பொழுது மனதில் குழப்பங்கள் நிறைய இருக்கும், சலனங்கள் நிறைய இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கே நமக்கு தைரியம் இல்லாமல் இருப்போம். இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, தவறையும் ஒற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த ஒத்துக்கொண்டதால் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். இப்போ நம்ம ஒத்துக்கலை அப்படின்னா அந்த நிம்மதிங்கிறதே கிடைக்காதுங்க. நான் செய்யலைன்னு சாதிக்கிறதுக்கு எத்தனை விதமாக நமக்கு சாக்கு போக்கு சொல்லணுமோ அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தவறு நான் தாங்க செஞ்சேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனேயே அடுத்ததாக செய்யக்கூடிய அந்த விஷயம்தான் முக்கியம். தவறை ஒத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அந்த மனதைரியம் இருந்துமிட்டா பத்தாது, அடுத்ததாக அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குது. நிறைய மாணவர்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ இந்த தேர்வு காலத்தில் பார்க்கும் பொழுது ஒரு தேர்வு எழுதிவிட்டு வந்தவுடனேயே அவர்களுக்கு அந்த தேர்வில் செய்த தவறுகள் தெரிந்துவிடும். அடுத்த தேர்வு வரும் பொழுது மீண்டும் அந்த தேர்வு தவறு நிகழாமல் பார்த்து கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தேர்வில் அவர்களால் வெற்றி பெற முடியும். ஆக ஒரு தோல்வியை பார்த்து நாம் அப்படியே மனது தளர்ந்து விடாமல் அந்த தோல்வியில் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை நம் மனதில் பதிய வைத்துக்கொண்டு அது மீண்டும் நிகழ்ந்து விடாமல் பார்த்து கொண்டால் வெற்றி என்பது சாத்தியம்தான். மகாபெரியவா சரணம்.